குடும்பத்திற்காக சாப்பாட்டிற்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிற அதே சகோதரன் பள்ளிவாசலுடைய சந்தா 200 ரூபாய் 300 ரூபாய் 150 ரூபாய் காசு கேட்டு போனால் இல்லை என்று திரும்ப அனுப்பி விடுகிறான். அடுத்த மாதம் வாருங்கள் என்று சொல்லுகிறான். பள்ளிவாசலுடைய சந்தா ஜனவரிக்கு கொடுத்தது அடுத்த ஜனவரி வரைக்கும் பாக்கி இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு 200 ரூபாயை அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு கொடுக்க முடியாத வங்குரோத்துத்தனத்தோடு தானே அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கில் செலவழிக்கிற ஒரு சகோதரனிடத்தில் ஒரு பாடசாலையின் தேவைக்காக போய் கதைத்தால் அவன் சொல்லுகிற பஞ்சத்தை பார்த்தால் இருப்பவர்கள் காசு போட்டு அவனுக்கு கொடுத்து விட்டு வர வேண்டுமோ என்று நினைக்கிற அளவுக்கு வெறும் வறுமைகளை பாடுகிற சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எதுவரைக்கும் பாடப் போகிறோம்? எதுவரைக்கும் சேர்க்க போகிறோம்? இரவு தூங்குகிற நாம் காலையில் எழும்பவில்லை என்றால் ஜனாசாவாக கொண்டு போய் அடக்குகிற பொழுது என் கஃன் துணி கூட யாரோ ஒருத்தர் அன்பளிப்பாக வாங்கி தந்த காசிலே தானே போக போகிறது என்றாவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? எதுவுமே சொந்தமில்லாத இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது கொடுப்போமே என்றால் அன்புக்குரியவர்களை தயங்குகிறோம், பயப்படுகிறோம், முடிந்துவிடும் என்று நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் அற்புதமானவை உறவுகளே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலேயே கூலி கிடைக்கிற ஒரு சில இபாதத்துகளை சொல்லி தந்தார்கள். அதில் ஒன்றுதான் நீங்கள் கொடுக்கிற தூய்மையாக இஹ்லாஸாக கொடுக்கிற பொருளாதாரத்திற்கான பிரதிபலனை அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்தில் காட்டாமல் உங்களை மரணிக்க செய்ய மாட்டான். ஏதோ ஒரு வடிவத்தில் அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான். அன்புக்குரியவர்களே, கொடுக்கிற விஷயத்தில் குறை வைக்காதீர்கள். யார் கேட்டாலும் கொடுங்கள், இருக்கிறதோ இல்லையோ கொடுங்கள். கொடுத்து விட்டு பின்னால் திரும்பி பார்க்காதீர்கள். நான் அவனுக்கு இது கொடுத்தேன் அது கொடுத்தேன் என்று நினைத்து கூட பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். அதனால் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய ஜகாத்துடைய பணத்தில் இருந்து இன்னொரு மனிதனுக்கு கொடுத்து விட்டு அவனிடத்தில் இருந்து ஏதாவது நன்றியை அவன் எதிர்பார்ப்பானாக இருந்தால் அவன் அல்லாஹுக்காக கொடுத்தல் என்கிற வட்டத்தில் இருந்து அவன் வெளியேறி விடுகிறான். சுவனவாதிகளுடைய பண்பில் இருந்து அவன் வெளியேறி விடுகிறான் என்று சொல்கிறார்கள் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள். அன்புக்குரியவர்களே, கொடுத்தல் என்பது அவனுடைய காசை கொடுத்திருக்கிறீர்கள், உங்களுடைய காசை நீங்கள் கொடுக்கவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதே